அவ்வளோதான். வேற யாரும் ப்ராஜெக்ட் பண்ணலையா இந்த ப்ராஜெக்ட்? எவ்வளோ பேர் தான் இருக்குமா? காமிக்குது. ராஜேஷ், அரவிந்த் இன்னொருல. Arvind, I need a link. You have to work on it. ஜாயின் பண்ணல. ஓகே, இது வந்து நீங்க இப்போதைக்கு யார் ஸ்டார்ட் பண்ணலாம்னா மனோஜ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். மனோஜ் கருப்பையா ரெண்டும் சேம் தானே? கரெக்டா தான் சொல்றேன்ல. வினோத் தான் இன்னொருத்தர். ஓகே, வினோத் யூஆர்எல் டுடே சென்ட் சார். இது வரைக்கும் ஏன் சென்ட் பண்ணல சார்? நான் ஜாலிக்கு சொல்லிட்டு இருக்கேனா? ஏன் சென்ட் பண்ணலங்கிறதுக்கு ஓகேங்கிறது ஆன்சர் கிடையாது. சார் இன்னைக்கு செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன் சார். கரெக்ட். இது வரைக்கும் ஏன் பண்ணல? இல்லை சார் அது நான் அதில் சூஸ் பண்ணல சார். நீங்கள் சூஸ் பண்ணிடுறேன் சார். சூஸ் பண்ணல. ஏன்? குரூப்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பாக்குறீங்களா? பார்த்தேன் சார். அப்புறம் பிஸியா இருக்கீங்களோ? இல்லை சார் அதான் இல்லாட்டி அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, கண்டுக்க மாட்டாரு நினைச்சிட்டீங்களா? இல்லை சார் இன்னைக்கு பண்ணிடுறேன் சார். இன்னைக்கு பண்ணிடுறீங்க. ஓகே, ஏன் பண்ணலன்னு தான் நான் கேக்குறேன். ஒரு ரீசன் இருக்கும்ல, இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேன். சார் அந்த பழைய ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது சார். அது கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஓகே சார். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டிஸ். ஓகே, நன்றி. ஸோ இப்போ எல்லாரோடய நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் வாங்கிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? ரெண்டு பேர் ஒரே இது சூஸ் பண்ணிருக்கீங்க. It's going to change.
ஓகே. இதுல யாரோடது ரிப்பீட் ஆயிருக்குன்னா, ஜனா அண்ட் மனோஜ். இங்க 2 பேருமே வேற சூஸ் பண்ணிக்கோங்க. வேற யாராவது ஒருத்தர் வேற சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்த ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன பண்ணலாம்? நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதா செக் பண்றது கஷ்டமா இருக்கும். நானே பண்ணிடுறேன். ஆக்சஸ் கொடுக்கணுமா? பிரவீன் 10 பிரவீன் 10 வைக்கா. பிரவீன் கண்டினியூ பண்ணல. Drop him. ஓகே. எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சு. அதுல 2 பேர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். மற்றவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. And then
இதுக்குள்ள உங்க நேம்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர்ல மட்டும் ஒர்க் பண்ணுங்க. மொத்தமே ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஒருத்தரோட ஃபோல்டருக்குள்ளேயும் ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அது என்னங்கிறது நீங்க டெவலப் பண்றது. ஓகே, ஸோ என் சைடு பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. கொலாபரேட்டரும் ஆட் பண்ணியாச்சு. சிட்டர்சன், வினோத், அப்புறம் மகேஷ், 3 பேர்ல யாராவது, ஐ திங்க் வினோத் தவிர மீது 2 பேருமே வந்து கோடை டேரக்டா டவுன்லோட் பண்ணி தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே டோன்ட் நீட் டு பி ஆடட் அஸ் கொலாபரேட்டர். வினோத் இஃப் நீடட் ஐ வில் ஆட் யூ. நீங்க சொல்லுங்க. அடுத்தது ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். பூட்ஸ்ட்ராப் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து ஐஓடி பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனில தே ஹேவ் ரெக்யர்மெண்ட்ஸ், தே ஹேவ் ஹை டிமாண்ட் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ். அவங்களுக்கு வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ். பட் இவங்க வந்து டைரக்டா ஃப்ரெஷர் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெயின்டு பீப்புள் தான் எடுப்பாங்க. இப்போ என்னோட ட்ரெயினிஸ் பூட்ஸ்ட்ராப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா, ஒரு 7 பேருக்கு மேல இருக்காங்க. மோர் தென் 7 மெம்பர்ஸ் ஆர் ஒர்க்கிங் தேர். அண்ட் இங்க வந்து லேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நிறைய கத்துக்கலாம். இவங்க இட்ஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. தே ஹேவ் தேர் ஓன் ப்ராடக்ட். இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபிளீட் மேனேஜ்மெண்ட், வெஹிக்கிள் லைசன்ஸ் பிளேட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம குரூப்ல போட்டு விட்டுக்கோங்க. நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னால இப்பவே சூஸ் பண்ணா கூட ஓகே. ஜஸ்ட் வாட் எவர் யூ நேம். ஃபேஸ் ரெகனைசேஷன் வேண்டாம், இது ஒண்ணு மட்டும் வேண்டாம், ஃபோர்த்தா இருக்கிறது மட்டும் வேண்டாம். ஃபெசிலிட்டி மேனேஜ், நான் இதெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் லைசன்ஸ் பிளேட் சூஸ் பண்ணலாம். ரிமோட் செக்யூரிட்டி சிஸ்டம் சூஸ் பண்ணலாம். விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் சூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். டேங்க் மானிட்டரிங் சூஸ் பண்ணலாம். இதுதான் லாஸ்டா நாங்க பண்ணோம். டேங்க் மானிட்டரிங் சூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல ஒன்னு சூஸ் பண்ணுங்க. இதுல வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லயே ஃபெசிலிட்டி, வெஹிக்கிள் 2, ரிமோட் செக்யூரிட்டி சிஸ்டம் 3, விசிட்டர் மேனேஜ்மெண்ட் 4, எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் 5, ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் 6, டேங்க் மானிட்டரிங் 7. ஃபர்ஸ்ட் இந்த 7ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, இல்லாட்டி நம்ம குரூப்ல போடுங்க. இமீடியட்டா போடுறீங்களா?
போடுறீங்களா? ஜஸ்ட் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம ப்ராஜெக்டா மாத்திடுவோம். ராஜேஷ் ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபெசிலிட்டி ஃப்ளீட்ல என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஃப்ளீட் ட்ராக்கிங். ஓகே. ஸோ எங்கெங்க இருக்குன்னு இது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளால டம்மிடா ரெடி பண்ண முடியும். ஃபெசிலிட்டி ஃப்ளீட்டு வெஹிக்கிள் ஃபேஸ் ரெகனைசிங் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். வினோத்துக்கு டேங்க் மானிட்டரிங். ஓகே. அதர்ஸ் workforce management for Rajesh. Smart framing. வினோத்துக்கு டேங்க் மானிட்டரிங். சாரி, வினோத் இன்னொன்று குரூப்ல ஸ்மார்ட் ஃப்ரேமிங். எமர்ஜென்சி அலர்ட். சின்ன ஸ்ருதி அமிச்சாச்சு. இன்னும் ஸ்ரீநாத் அனுப்பல. ஹுசைல் நான் சென்ட் பண்ணிட்டேனா? இதோ இதுல சாட்ல சென்ட் பண்ணிருக்கேன். இங்க இருக்கா? எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் ஆல்ரெடி யாரோ சூஸ் பண்ணிருந்தாங்களே. அரவிந்த் விசிட்டர் மேனேஜ்மெண்ட். Emergency already taken by Jana, so Srinath can choose something else.
ஸ்ரீநாத், ஹுசைன், அரவிந்த் ரெஜிஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதை எடுத்துட்டேன். வினோத் அண்ட் அரவிந்த் 2 பேரும் ஆப் லிங்க் அனுப்பணும். இப்போதைக்கு 2 பேர் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். தாவூத் நாட் அவைலபிள் டுடே. அனுப்புறீங்களா ஹுசைன்? சார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்களா? ரிமோட் செக்யூரிட்டி சிஸ்டம் யார் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எது எடுத்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? இதுல பெஸ்ட் இதுதான் அந்த அளவுக்கு வாவ் ஃபேக்டர் இருக்காது அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் தான். ஸோ எது சூஸ் பண்ணீங்கனாலும் நோ ப்ராப்ளம். அதுல நீங்க எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஆட் பண்றீங்கிறதா இருக்கு. வெஹிக்கிள் லைசன்ஸ் பிளேட்டா? ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அதை போய் ஸ்டடி பண்ண பாருங்க. டேங்க் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் லாஸ்ட் பண்ணோம். இதுலயே வந்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் தான் வந்து நம்ம பில்டு பண்ணுவோம். இதுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். பட் தட் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் தீம். நீங்க தீம் சூஸ் பண்ணிருக்கீங்களே அதுலயே வந்து இதை இன்கார்பரேட் பண்ணுவோம். இப்போ எங்க பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு தெரியும், ஒரு சார்ட் தான் இருக்கு. சார்ட் இருக்கு, கீழே ஒரு டேபிள் இருக்கு. இதே மாதிரிதான் சார்ட்டு அதுக்கப்புறம் டேபிள்ஸ் இந்த மாதிரிதான் உங்களோட இதுல இருக்கும். ஓகே, ஒன்னொன்னாவே போயிடலாம். ஸ்மார்ட் ஃப்ரேமிங். ஃபார்மிங்கா? நான் அதை தப்பா வாசிச்சிட்டேன், மன்னிக்கவும். ஸ்மார்ட் ஃபார்மிங், க்ரோ டு ஸ்கேல். இதுல என்ன இருக்கும்? சப்ளை செயின் மானிட்டரிங். ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் நானே வாங்கணுமே. Automation. ஓகே, நான் முடிஞ்சா இதுக்கு வாங்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் நிறைய இடத்துல ஃபார்மிங் நடக்கும். அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எதெல்லாம் டம்மி டேட்டா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஐஓடில இருந்து டேட்டா வருதோ அதெல்லாம் வந்து நம்மளே டைனமிக்கா வேற வேற வேல்யூஸ் வர்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ க்ரோத் ஆட்டோமேஷன் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வளருது அப்படிங்கிறத வந்து அதுவே ஐஓடி டிவைஸே செக் பண்ணி சொல்லும். பட் நம்மளால ஐஓடி டிவைஸ் வச்சு ரியலா ஃபார்ம்ல போயிட்டு அதை பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டம்மியா ஒரு டேட்டா வந்து வேற வேற வேல்யூஸ்ல என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கும், ஐஓடி டிவைஸ்ல இருந்து என்னென்ன மாதிரி பாசிபிள் வேல்யூஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்மளே ஜென்ரேட் பண்ணி வச்சுப்போம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. அதுல ஏதாச்சும் எனக்கு புரியல இது அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஐ வில் டெல் யூ. அடுத்து ரிமோட் செக்யூரிட்டி சிஸ்டம் பை ஃபுசைல்.
ஓகே, ஸோ இதுல இருந்து யார் வராங்க யார் போறாங்க அந்த மாதிரி டேட்டா வரும். அப்புறம் ஆக்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சஸ் ஓரியன்டா கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண வேண்டியது இருக்கும். யாராச்சும் ஒரு விசிட்டர் வராங்கன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுல தான் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஆக்சஸ் டேட்டா, லைக் எந்த பீரியட்ல யார் வந்தாங்க, எந்தெந்த பிளேஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறத செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு கார்பரேட்டோட பாலிசிஸ் என்னன்னே தெரியாது. ஸோ இதுல இருந்து எதுவும் யூஸ் கேஸ் எடுக்க மாட்டோம். கம்பேட்டபிள் வித் வெப், ரெஸ்பான்சிவா நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது எமர்ஜென்சி அலர்ட். Where is emergency alert system? இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா இமெயில் மட்டும் அனுப்ப முடியும். வேற எல்லாத்துக்குமே வந்து பல்க் எஸ்எம்எஸ், வாய்ஸ் கால், வாட்ஸ்அப் மெசேஜ் இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பெய்டு பேக்ஸ் தேவைப்படும். பட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பல்க் இமெயில்ஸ் அனுப்புறத வந்து ஒரு யூஸ் கேஸா வச்சுக்கலாம். இது பண்ண முடியாது. கீப் டீடைல் ட்ராக் ஆன் தி டெலிவரி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈச் மெசேஜ். எந்த மெயிலாம் பண்ண முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுத்துக்க முடியாது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்க உங்க ப்ரோடக்ட்ல அப்படியே இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் யூசரை வந்து லிஸ்ட் பண்றது, we can do that. எல்லாமே நம்ம REST API தான் பில்ட் பண்ணுவோம். It looks like a good project. எமர்ஜென்சிக்கு அப்புறமா வெஹிக்கிள் லைசன்ஸ் பிளேட் ஸ்ரீநாத்தோடது. ஓகே, இதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த வெஹிக்கிளோடது நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இது வந்து லைவா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இங்க இந்த இமேஜ்ல வந்து எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த பர்டிகுலர் கார் வந்துச்சுன்னா கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். பட் அது வந்து யூசர் எண்ட்ல போயிடும். நம்ம அதை பண்ண மாட்டோம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா யாரு எப்போ வந்தாங்க, எந்தெந்த கார் வந்துச்சுங்கிற டேட்டா வந்து ஷோ பண்ணுவோம். ஓகே, இதுவும் சிம்பிள், ஈஸி டு டூ. பட் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா இருக்கு. ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி வரும்.
ஸோ ஒரு கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட ஸ்கில் செட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து சர்வீஸ் டிக்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்கில் செட். ஓகே, சர்வீஸ் டிக்கெட்ஸ்னா வந்து என்னன்னா சப்போர்ட் டிக்கெட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா சப்போர்ட் டிக்கெட்ஸ் வந்து ஒரு பர்சனும் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் உள்ளவங்க வந்துட்டு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். எல்லாருமே சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம்னு ஒரு சிஸ்டம் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் கிரியேட் பண்ண ஒரு சர்வீஸ் டிக்கெட்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு அந்த ஒரு சீனியர் இருப்பார், அவரால் ட்ராக் பண்ண முடியும். டெக்னீஷியன் டிராவல் ரூட் ஆப்டிமைசேஷன். ஓகே, இதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நம்மளால எடுக்க முடியுதுன்னு பார்த்துக்கலாம். டேங்க் மானிட்டரிங் சிஸ்டம். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நாங்கள் பண்ணோம். லைக் எப்படி இருக்குன்னா, ஒரு இது வந்து நீங்கள் ஷெல் பெட்ரோல் பங்க் என்ன வச்சுக்கலாம், ஆர் பாரத் பெட்ரோல் பங்க் அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்தியன் ஆயிலாம் போடுறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டேங்க்ஸ் இருக்கும். டேங்க்ஸ்ல ஃபியூல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு இது வந்து ஓவர்லோட் ஆகுது, நிறைய ஆரம்பிக்குது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதுல வந்து ஏதாச்சும் ஒன்று ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும், இது வந்து லெவலை தாண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து என்னால் கம்ப்ளீட்டா அந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்களையே கனெக்ட் பண்ண முடியும். தே வில் கிவ் யூ கம்ப்ளீட் கேடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எது நேம் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப ஈஸி தான். இதோட ரெக்யர்மெண்ட் டிஃபைன் பண்றது. பட் ஃபங்க்ஷனாலிட்டி சைஸ் நிறைய பண்ணலாம். இதுக்கு வந்து யூஸ் கேஸ்க்கு என்கிட்டே ஒரு ஆப் இருக்கு, எங்களோட கம்யூனிட்டியில யூஸ் பண்ற ஆப். அதுல இருந்து நான் என்னென்ன எல்லாம் பண்ணலாங்கிறத சொல்ல முடியும். இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ எங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் உள்ள வரணும்னா முன்னாடியே ஆக்சஸ் கொடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரி we can do. இவங்க சைடில் வந்து பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷா கொடுக்கலாம். இப்போ இவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டையும் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற டிசைனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். நம்மளால எந்த மாதிரி இவங்களை அட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல். இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்க இருக்கு இது வரைக்கும் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்றது தான். ஐஓடி டிவைஸோட கனெக்ட் பண்ணி இந்த டேட்டா ஜென்ரேட் பண்றது அதுல தான் நிறைய வச்சிருக்காங்க. என்னோட டிசைன்ல வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போதான் அந்த டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹாவ் ஹியூஜ் ஓப்பனிங் நிறைய. இப்போ நான் வந்து இதுதான் என் பையன் பண்ணது, நீங்க பாருங்க, பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கன்னா தே வில் டெஃபினெட்லி ஹையர். ஏன்னா சச் அ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே ஹேவ். பட் என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இண்டிபெண்டா அவங்களால ஒர்க் பண்ண முடியணும் அப்படிங்கறத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா இண்டிபெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் தட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செம்மையா போச்சு. செகண்ட் கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம். அது இன்னொரு கம்பெனிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தோம். பட் தட் டிடன்ட் கோ வெல். அந்த பசங்களால எல்லாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல எக்ஸ்பெக்டேஷனை. ரீசன் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நாங்கள் வந்து கம்பெனி அமிச்சிட்டோம். 2 months ட்ரைனிங்லேயே வந்து டேரக்டா கம்பெனியில் டெப்ளாய் பண்ணிட்டோம். பட் தட் டிடன்ட் கோ வெல். ஒரு 3 பேர் தான் இருக்காங்க அந்த ஸ்லாட்ல. ஒரு 7 பேர் போயிருந்தாங்க. பட் 3 பேரால தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு, அந்த கம்பெனி எக்ஸ்பெக்டேஷனை. ஸோ வி வில் டேக் எனஃப் டைம். ஒரு 2 மாசம் நம்ம இப்பத்துல இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செம்மையா பண்ணி இதுதான் பசங்க பண்ணது, வி கேன் டேக் இன்டர்வியூ ஆன் இட் அப்படின்னு நம்ம சொல்லி பண்ணா சூப்பரா கொண்டு போகலாம். ஐ டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 4 பேராச்சு இந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா ஐ வில் பி ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா லேர்னிங் வந்து சூப்பரா இருக்கும். ஐஓடி
ஓரியன்டா போகணும். எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க பிளாட்ஃபார்மையும் நீங்க ஸ்டடி பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. தே ஹேவ் தேர் ஓன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அவங்க கிட்ட வந்து எவ்வளவு டேட்டா, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். அவ்வளோ எல்லாமே உள்ள ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து செம்மையா பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்டை வச்சு தே ஆர் அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மை வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்றாங்க. இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் கீழேயும் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து இப்பவே பாத்தீங்கன்னா டேங்க் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பாரத் பெட்ரோல் பங்கும் வாங்கலாம், இந்தியன் ஆயிலும் வாங்கலாம், ஷெல்லும் வாங்கலாம். இது வந்து இந்தியாவில் இருந்து நமக்கு தெரிகிற ஒரு வெண்டார்ஸ். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் வெண்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி யார் வேணா சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கு கீழேயும் நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஓவர்வியூ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அகைன் நான் திரும்ப சொல்றதா, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. இது வந்து நீங்க இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன வேலையை வாங்கி தர முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த பூட்ஸ்ட்ராப்ல. ஸோ யூ கேன் you can believe that you will get a job when you complete your project perfectly. இந்த டிசைன்ல என்ன அவுட்புட் இருக்கோ அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் என்னால கொடுக்க முடியும் நீங்க சூஸ் பண்ணிருக்கிற யூஸ் கேஸ்க்கு அப்படின்னா டெஃபினெட்லி தே நீட் யூ. நீங்க அவங்களுக்கு தேவைதான். எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. இதுவுமே வந்து ரெண்டு விதத்துல நம்ம யூஐ பண்ணுவோம். ஒன்னு வந்து பியூர் jQuery வச்சு மட்டுமே பண்ணுவோம். அவங்களுக்கும் இப்போ பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெறும் jQuery வச்சு பண்ணாலே ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நோடுல நிறைய இருக்கும், நோட் ஜேஸ்ல நிறைய இருக்கும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நோட் ஜேஸ் ட்ரைனிங்க நோட் ஜேஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்க பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ யூ கேன் டேக் ஒரு 2 weeks இந்த ஃப்ரண்ட் எண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோக்கு நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அது உங்களோட டேட்டா தான். பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ரெஃபரன்ஸா எடுத்து பண்ண போறோம். இதுல நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிட்டீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கனெக்ட் யூ வித் தட் கம்பெனி டைரக்ட்லி. இதுதான் வந்து எங்க பர்சன் பண்ண ப்ராஜெக்ட். நீங்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சம் யூஸ் கேசஸ் வந்து சொல்லலாம், இதையும் சேர்த்து இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் சொல்லலாம். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அதையும் நீங்க எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம்னாலே, இதையும் எடுத்து பண்ணலாம்னு அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். தே ஆர் கன்சிடரிங் அஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஹையரிங் வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது, சின்ஸ் தே நீட் யூ. அதுதான் இதான் மேஜரா சொல்லணும்னு வச்சிருந்தது. இப்போ என் சைட்ல நான் அடுத்து பண்ண வேண்டியது வந்து ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களா, இதுக்கு வந்து நான் எக்ஸாக்ட் யூஸ் கேஸ் வந்து போட்டு வச்சிடுறேன். என்னன்னா உங்க ஸ்கிரீன்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணணும். அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னால, அது வர்றதுக்கு முன்னால உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னா, நீங்க சூஸ் பண்ணிருக்கிற அட்மின் பேனலுக்கு தேவையான லேஅவுட் வந்து போட்டுடலாம். அந்த ஹெட்டர் ஆட் பண்ணிக்கலாம், சைட் பார் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டேபிள்லாம் இருக்கும். ஒரு பேஜ்ல வந்து அந்த டேபிள்னு ஒரு டிசைன் இருக்கும். அந்த டேபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் மீ. பட் இது எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்க பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்டே பண்ணணும். அதுக்கு முன்னால இதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதை முடிக்கணும், அதுக்கடுத்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிங்கன்னா யூ வில் கெட் எ ஜாப் ஃபார் ஷுர். இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான், அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிக்கல் லீடு 2 பேருமே வந்து செக் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே
மோஸ்ட்லி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்பெனியை கன்வின்ஸ் பண்ற மட்டும் தான், தட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஐ சி a big opportunity here. டெய்லி இந்த சைடை பார்த்துட்டே இருங்க. அப்புறம் கம்பெனியோட சைட் ஒன்று இருக்கும், எது லிங்க்டின் பேஜ் இருக்கும், அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம டார்கெட் பண்ண போறோம் ஆக்சுவலா. Node.js ஆர் ஜாவா 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் வந்து நம்ம டேப் பண்ண ட்ரை பண்றோம். என்ன ஸ்கில் தேவைங்கிறத போட்டாங்க. இதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது இப்பவுமே தெரியும். HTML, CSS, Bootstrap, jQuery, JavaScript வரைக்கும் தெரியும். இதுக்கு நம்ம படிக்க வேண்டியது வந்து Node.js மட்டும்தான். Node.js-உம் REST API இன்டெகிரேஷன் ரெண்டுமே சேம் தான். Node.js தான் நீங்க REST API படிப்பீங்க. இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் செட்டு. இதை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பா கிடைச்சிரும். இவங்க ஆங்குலர் கேட்குறாங்க. ஓகே, அதை நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம ஆங்குலர் பண்ணலாமா ரியாக்ட்ல பண்ணலாமான்ட்டு, தட் வி கேன் டிசைட் லேட்டர் ஆன். ஸோ உங்களுக்கு கண்ணில் வரைக்கும் காமிச்சாச்சு. பட் இட்ஸ் அப் டு யூ ஹவு வெல் யூ ஆர் கோயிங் டு கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் உங்க கரியர் வந்து பயங்கரமா இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேவா? ஆமா, பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரெஸ்பான்சிவ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்க ஒரு வெப் பேஜ் பண்ணீங்கனாலே ரெஸ்பான்சிவ் முடிச்சாதான் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் என்னவும் சொல்லிடுறேனே, இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஆத்துல விட்டுருவீங்க. அண்ட் இதுவரை கொஞ்சம் கியூரியஸா இருக்கும், வாவ் இது முடிச்சா நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூரியஸ்னஸோட நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ், கொஸ்டின்ஸ்? சொல்லுங்க ஃபுசேல். சார் இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த பூட்ஸ்ட்ராப் ஒரு டெம்ப்ளேட் பேஸ்ட் ஆன் இந்த டிசைன் தான் இருக்கணும். அந்த கம்பெனில இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஒரு உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து அதை நம்ம இதுல ஆட் பண்ணோம். அதானே சார்? இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னன்னா ஜஸ்ட் தீம்ல என்ன இருக்குன்னா காம்போனன்ட்ஸை எப்படி லுக் அண்ட் ஃபீல் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த தீம் இப்போ லூப்பர்னு ஒரு தீம் ஓபன் பண்ணிருக்கு. இதாவது பாத்தீங்கன்னா சார்ட் இருக்கு, பார் சார்ட் இப்படி போடலாம், அப்புறமா வந்து ஒரு பை சார்ட் இப்படி போடலாம், ஹரிசானல் பார் சார்ட் போடலாம், அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் இப்படி ஆட் பண்ணலாம். அப்படிங்கிற லுக் அண்ட் ஃபீல் மட்டும் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இருக்காது. லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்படி காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வச்சிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இப்போ நீங்க ஒன்று சூஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு யூஸ் கேஸ், அதுல நீங்க சார்ட்டை வந்து ஷோ பண்ணுவீங்க. லைக் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கிருந்து வந்துடும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட் மெனு வந்து இந்த மாதிரி இருக்காது. லெஃப்ட் சைட்ல வந்து இது எப்படி இருக்கணும்னா காம்போனன்ட் பேஸ்ட் நேவிகேஷனா இருக்கும். லைக் எப்படின்னா ஹரிசாண்டல் மெனு. இப்போ பூட்ஸ்ட்ராப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட நேவிகேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஹரிசாண்டல் மெனு எப்படி இருக்கும் அப்படின்லாம். பட் நம்ம ரியலா பண்றப்ப எப்படி இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஓரியன்டா இருக்கும். லைக் எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கலாம், ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் போறப்போ வந்து லெஃப்ட் சைட்ல என்ன மெனு இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சப்போர்ட் டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு ரியலா ஒரு அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணா ரைட் சைட்ல இந்த காம்போனன்ட்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஒன்று சார்ட் இருக்கலாம், இல்லாட்டி டேபிள் இருக்கலாம், இல்லாட்டி ஃபார்ம் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படின்னா அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸை நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். என்னன்னா இதுல இருக்கிற என்ன சொல்றது கம்ப்ளீஷன் டாஸ்க் அதுல என்ன இருக்கோ இதுல ஏதாவது ஒண்ணு இதுல அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இதுல வந்து எல்லாமே இருக்கும். இந்த இதுல வந்து ஆல் பாசிபிள் சினாரியோஸ் இதுல இருக்கும். இதெல்லாம் உங்க தீம்ல இருக்கும். அதுல எதெல்லாம் எனக்கு வேணுமோ என்னென்ன காம்போனன்ட் இது வந்து நீங்க ஒரு பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே சார். ஆக்சுவலா இதுவும் பூட் ஸ்ட்ராப்பும் ஒண்ணுதான். ஓகே. பட் பூட் ஸ்ட்ராப்ல என்ன டிராபேக்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைன். பூட் ஸ்ட்ராப் வச்சு நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும் தான். ஆனா லுக் அண்ட் ஃபீல் வந்து எல்லாரோட லுக் அண்ட் ஃபீலும் சேமா இருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பான்னா அந்த பூட் ஸ்ட்ராப்பை வச்சு ஆன் டாப் ஆஃப் இட் வேற டிசைன்ஸ் பண்ணிருப்பான். எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்லை, இதுவும் கார்டு தான், இதுவும் கார்டு தான். ஓகேவா? இந்த டீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஆக்டிவ் டாஸ்க் இதெல்லாம் சொல்றாங்களா, இதுவும் ஒரு கார்டு தான். கீழே இருக்கிற ஒரு சார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்களா, இதுவும் ஒரு கார்டு தான். ஓகேவா? பட் பூட் ஸ்ட்ராப்ல வந்து ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு நமக்கு வந்து இப்ப நான் இப்படி ஒண்ணு எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் டிசைன் எடுக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்கு, இதுதான் பண்ணணும் ஐடியா இருக்கு, லைக் என்ன எம்ப்ளாயிஸோட டேட்டாவை காமிக்கணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா லுக் அண்ட் ஃபீல் எப்படி கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்குதான் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ வந்து லுக் அண்ட் ஃபீல் வந்து இப்போ டேபிள் எம்ப்ளாயிஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீல் வேணும்னு சொல்லிடுவேன். இதுல அந்த காலம் வந்து மாறிடும். இதுல வந்து டொமேட்டோ கிரீன் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த எம்ப்ளாயியோட பேர் இருக்கும். எடிட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்கும். அவ்வளவுதான். டிசைனுக்கு இதை எடுத்துப்போம். இதுல இருக்க டேட்டா எதுவுமே வந்து இது கிடையாது, டிசைன் இது அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர் இதுன்னு வச்சுக்கலாம். இதுல கண்ணில் தெரியுற டெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். சார் இதுக்கும் வந்து அந்த அட்மின் லாகின் பேஜஸ் வரும்ல சார்? ஆமா, எல்லாத்துக்குமே வந்து லாகின் இருக்கும். லாகின் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும். அவங்க போர்ட்டல்னாலே கண்டிப்பா அட்மின் லாகின் இருக்கும். அதுக்குமே இதுல ஸ்கிரீன்ஸ் இருக்கும். நீங்க ஸ்டார்ட் வித் தட். இன்ஃபேக்ட் அட்மின் இது பண்ணலாம். ப்ரீ லாகின் ஸ்கிரீன்ஸ்னு சொல்லுவோம். லாகின் பேஜ் பண்ணிருக்கேன் சார். அது எனக்கு ஐடியா இருக்காது எப்படி லாகின் பண்ண. ஓகே, சோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க தீம்ல லாகின் பேஜ் எப்படி இருக்குங்கறத பாருங்க. ஓகே சார். அது பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நான் இது டிசைன் சேஞ்ச் பண்ணனும்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். சோ இப்போ சைன் இன்ங்கறது கிளிக் பண்ணனும். சோ அட்மின் பேஜ் மட்டும் இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல சார்? மீதி அவர் you can start. Yeah. ஓகே சார். ஓகே, இப்போ அந்த லூப்பர் சூஸ் பண்ணவங்க வந்துட்டு இந்த டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கணும், இந்த பேஜ் நான் பில்ட் பண்ணணும், நான் எப்படி பில்ட் பண்ணணும் எனக்கு தெரியல, ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபைன். ஓகே டன். ஸோ நல்லா என் சைடில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். உங்க கையில தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னால் டேட்டா காமிக்க முடியுமான்னு தெரியல. எல்லாத்தையுமே கண்ணில் காமிச்சாச்சு. டெக் ஸ்டாக் எவ்ரிதிங் ஹேஸ் பீன் ஷோன். அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதானா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா என்னோட பீப்புள் அங்கே இருக்காங்க, நான் ட்ரெயின் பண்ண பீப்புள் ஆர் ஒர்க்கிங் தேர். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். அண்ட் இந்த மக்கள்ல யாரெல்லாம் எனக்கு தெரியணும்னா கூட நான் சொல்லிடுறேன். இந்த கம்பெனி சொன்னீங்க நம்ம பசங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அங்க வந்து இது பேக்கேஜ் தான் எப்படி சார்? நார்மலா இல்ல பேக்கேஜ் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். எப்படின்னா நீங்க உள்ள போய் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் யூ ஆஸ்க் தே வில் பே. ஓகே சார். இப்போ என்னோட பசங்க உள்ள போறப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 சொல்லியிருந்தாங்க முதல்ல. ஏன்னா அவங்க வந்து பேக் எண்டே அவங்களுக்கு தெரியாது, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வித்தின் கொஞ்ச நாள்லயே வந்துட்டு 24 மாத்திட்டாங்க. ஓகே, சோ பேக்கேஜ் வில் பி குட் தான். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த பண்றது தான் வந்து அதுல நம்ம பேக்கேஜ் டிசைட் ஆகும். கரெக்ட். நம்ம கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வச்சு தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகே சார். ஜெகன் தான் வந்து சிஇஓ. ஐ நோ ஹிம். டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கெல்லாம் எனக்கு கனெக்ட்ல இருக்கிறவங்க இந்த கம்பெனில இருக்கிறதுல. இதுல இந்த 3 பேரும் கம்பெனி பீப்புள். பவானி, பிரியதர்ஷினி, நான்சி, பொன்னரசி இவங்க எல்லாருமே வந்து என்னோட ட்ரைனிஸ். எங்களோட ட்ரைனிங் எடுத்துட்டு போனவங்க. தங்க வினேஷ் ராஜா தான் வந்து ஆர்கிடெக்ட் அந்த கம்பெனில. அவர் தான் வந்து டெக்னிக்கலி உங்களை எவாலுவேட் பண்ணுவார்.
ஓகேவா? That's all. So there are so many good opportunities are there. Make use of it. You have direct connect with this company சொல்லலாம். Any questions or we can end up? எல்லாரோட ப்ராஜெக்ட்டுமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான். உங்களோட பர்சன் வந்து சொல்லணும் ரெஸ்பான்சிவா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லணும். அதுக்கிட்ட தான் இதை பத்தி இன்புட்ஸ் தருவேன். அது வரைக்கும் இதுல யாரும் கோடே எழுதக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகேவா? உங்க சாட்ல முகமது ஆதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா சார்? யாரு? சைட்ல சாட்ல இருக்குல்ல முகமது ஆதில். முகமதா எங்க இருக்கு? அங்க உங்க மெசேஜ் சாட்ல சைட்ல முகமது ஆதில் அப்படின்னு இருக்கு. ஆமா, இவர் ஒரு ஹெல்ப்காக கேட்டிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஓகே. இல்ல, நான் வந்து ஒரு பர்சனை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவர் ஜாப் தேடி இருந்தாங்க. ஓகே. அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ இஸ் சிஇஓ ஆஃப் விசிட் டெஸ்க், கரெக்டா? ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க, ஜாப் சீக்கர். சொல்லுங்க பேசி. அவர் எங்க காலேஜ் வந்து சார் லெக்சர் தருக்கு. ஓகே. இப்போ கனெக்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு லிங்க்டின்ல. பட் இவங்கள்ட்ட என்ன டேரக்டா பிங் பண்ணி என்னோட கேண்டிடேட்ஸை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். பட் எப்போ சொல்ல முடியும்னா அந்த அளவுக்கு நம்ம ப்ராஜெக்ட் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, என்னோட பசங்க இது பண்ணிருக்காங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்னால புஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே guys, see you tomorrow same time. பட் நாளைக்கு வேற ஏதாவது டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணலாம். Hope you know the seriousness of this project. So expecting the same from your end, that is seriousness. சார் ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு இது சார். சொல்லுங்க. நம்ம நாளைக்கு என்ன கிளாஸ்ல என்ன சார் இது டாபிக் எடுக்க போறோம்? நாளைக்குள்ள டாபிக்கா? நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், நானுமே கன்ஃபியூஸ்ட்ல தான் இருக்கேன். டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்ட்டு இன்னும் டிசைடே பண்ணலாம். வில் திங்க் த்ரூ அண்ட் டெல். ஓகே.